முன்னாள் அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பணத்தை வாரி வாரி வழங்கியிருக்கிறார்கள் பாதாள உலக குழு உறுப்பினர்கள். இது சம்பந்தமாக அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். அது குறித்து இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். சொத்துக்களை மூடி மறைத்த நாமல் ராஜபக்ஷ, இது குறித்த ஒரு செய்தி குறிப்பும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே தங்களுடைய சொத்து விவரங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை மூடி மறைத்திருக்கின்றார். எனவே அது குறித்தும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். செம்மணி மனித புதைக்குழியை அகழ்வதற்கான, அதாவது மூன்றாவது கட்டமாக அகழ்வதற்கான செலவு விவரங்கள் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரம், இந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சொத்து விவரங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கேலி சித்திரம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பாதாள உலக குழுவைச் சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்கள் வழங்கிய தகவல்கள் சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், இந்த பாதாள உலக குழுவைச் சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்கள் ஏராளமான தகவல்களை வழங்கி வருகின்றார்கள். அவர்கள் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் நிறைய பேர் ஓடி ஒளித்திருக்கிறார்கள். எனவே ஓடி ஒளித்த எல்லோருமே மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள். அதே வேளையில் ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுக்கான ரசாயனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இப்ப விசாரணைகள்ல நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பினோம். அதுல கொஞ்சம் தகவல்கள்லாம் வெளியில வந்திருக்குது. இப்ப எல்லாத்தையும் உடனடியாக போலீஸ் வெளியில சொல்லாது. ஏன் சொல்லுங்க பாப்போம். அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அலர்ட் ஆகிருவினம். அலர்ட் ஆகி எங்கேயாவது ஓடி ஒழிச்சிருவினம். அதனால கொஞ்சம் கொஞ்சம் தகவலான இப்ப வெளியில வரும். அந்த வகையில ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு சில முக்கியமான தகவல்களை இப்பொழுது வெளியிட்டிருக்கின்றார். என்னென்று சொன்னா, ஒரு சில முன்னாள் அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த பாதாள உலக குழு ஆக்கள் ஒவ்வொரு மாசமும் மாசம் வச்சபடி கொண்டு போயிட்டு காசு கொடுத்திருக்கணும். அவங்க வீட்டை போய் நேரா அவங்க வீட்டை போயிட்டு காசு கொடுத்திருக்கணும். இவைகள் அவைக்கு காசு கொடுக்கிறது, அவைகள் சொல்ற வேலைகளை செய்கிறது. அதாவது முன்னாள் அரசியல்வாதிகளுக்கும் பாதாள உலக குழுவுக்கும் மிக நெருக்கமான தொடர்புகள் இருந்தது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் பாதாள உலக குழு பாதாள உலக குழுவுக்கு என்னென்று வருமானம் பெறும். எப்படி வருமானம் பெறும் என்று சொன்னால், இந்த மாதிரி போதைப் பொருட்களை விற்று, அப்போ போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் விற்று இந்த மாதிரி சட்டவிரோதமாக காசை சேர்த்து அதை கொண்டு போயிட்டு முன்னாள் அமைச்சர்மாருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுத்திருக்கணும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவைக்குள்ள ஏதோ ஒரு நல்ல டீல் இருந்திருக்கு, நல்ல ஒரு பிசினஸ் டீல் இருந்திருக்கு சொல்லி அர்த்தம். இப்போ அவ்வளவு அமைச்சர்மாற்ற பேரையும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேரையும் இவர்கள் விசாரணைகளில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பட்டியலை அரசாங்கம் இப்போ வரைக்கும் ரகசியமாக தான் வச்சிருக்குது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சொல்லும்போது அந்த பட்டியல் ரெடியா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு, தவிர பேர் விவரங்களை குறிப்பிடல. எனவே சரியான தருணம் பார்த்து பொறுத்த நேரத்தில் அந்த பட்டியல்கள் வெளியிடப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால், இப்போ வெளியிட்டா எல்லாரும் தப்பி ஓடிடுவினோம், இங்கே அதை ஓடி ஒழிச்சிருவினோம், அப்புறம் அவையில தேடி பிடிச்சு கொண்டிருக்கணும். எனவே சத்தப்படாமல் இருந்துட்டு எல்லா விசாரணைகளும் முடிஞ்ச பிறகு ஒரு சரியான நேரத்தில் பட்டியல்கள் வெளியிடப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை அடுத்தடுத்து நிறைய கைதுகள் இடம்பெறும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இது மட்டும்தானா அல்லது இன்னும் என்னென்ன தகவல்கள் எல்லாத்தையும் இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி தெரியல. எனவே போக தான் எல்லாமே தெரிய வரும். அதோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். இந்த கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இருக்கிறது தானே, இவர்களால் தான் நாம் இலங்கையில் விற்பனை செய்யப்படுற போதைப் பொருட்கள் இருக்கல்லோ, அதுக்கு 50% போதைப் பொருட்கள் இவர்கள் மூலமாக தான் வந்தது, இவர்களால் அதுக்கு பொறுப்பு என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் நாட்டில் இருக்கக்கூடிய பாதாள உலக குழு உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகள் இருக்குத்தானே, அவர்களால் செய்யப்படுற கொலைகள் மற்ற நடவடிக்கைகள், இதில் 75% நடவடிக்கைகள் இவர்களோடு சம்பந்தப்பட்டதானாம். அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், இவர்களை கைது செய்ததன் மூலம் நாட்டில் 75% பாதாள உலக குழுக்களினுடைய நடவடிக்கைகள் இப்ப கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சமா கொஞ்சம் பேர் இருக்கிறோம். எனவே அவர்களும் மிக விரைவில் ஒடுக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே வேளையில் இந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டில் இப்ப பரபரப்பாக பேசப்படுற அடுத்த முக்கியமான விஷயம் இந்த அரசியல்வாதிகளினுடைய சொத்து விவரங்கள். ஏனென்று சொன்னா ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியை சேர்ந்த அனைத்து அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உட்பட முக்கியமான எல்லோருமே எல்லா அரசியல்வாதிகளுமே தங்களுடைய சொத்து விவரங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதிலெல்லாம் பிரச்சனையே இல்லை. பிரச்சனை என்னன்னு சொன்னா நாமல் ராஜபக்ஷ நிறைய விஷயங்களை மூடி மறைச்சிருக்கிறார். நாமல் ராஜபக்ஷட்ட எவ்வளவு சொத்துக்கள் இருக்கும் என்று சொல்லி சாதாரண பொதுமக்களாகிய நாங்களே ஊகிக்க முடியும். இவற்றை இவ்வளவு சொத்துக்கள் இருக்கும் என்று சொல்லி. ஆனா அவர் காட்டியிருக்கிற கணக்குக்கும் அவர்கிட்ட இருக்கிற சொத்துக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய சொத்து விவரங்கள் இருக்கு தானே, அதை பற்றி பார்ப்போம். ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கார் தன்னிட்ட 20 பர்ச்சஸ் காணியும் அதோடு சேர்ந்து ஒரு வீடும் இருக்குன்னு சொல்லி. இந்த 20 பர்ச்சஸ் காணி மற்றும் வீட்டினுடைய மொத்த பெறுமதி 40 மில்லியன் ரூபாய் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கார். அதே போல 11,25,000 ரூபாய் பெறுமதியான 11,25,000 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருக்குன்னு சொல்லியும், அதே போல வங்கிகளில் இருக்கக்கூடிய கணக்குகள் இருக்கு தானே, அந்த கணக்குகளில் சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கிற காசு, அதாவது தன்னுடையதும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னும் 2 உறுப்பினர்கள், மொத்தமாக 3 உறுப்பினர்களுடைய வங்கி கணக்கில் 13,77,435 ரூபாய் இருக்கு என்று சொல்லி 13,77,435 ரூபாய் இருக்கு என்று சொல்லி ஆக மொத்தத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களிடம் இருக்கக்கூடிய மொத்த சொத்துக்களினுடைய விவரம் எவ்வளவு என்று சொன்னா 5,75,02,435 ரூபாய் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய சொத்துக்களினுடைய விவரங்களை கணக்கு காட்டியிருக்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா நாமல் ராஜபக்ச என்ன செய்ய தெரியுமா, அவருடைய சொத்து விவரங்கள் அவருடைய காணி மற்றும் வீடு ரெண்டும் சேர்த்த பெறுமதி எவ்வளவு சொல்லுங்க பாப்போம், 55 லட்சம் ரூபாவாம். இதை யாருமே நம்ப மாட்டோம். சின்ன குழந்தை கூட நம்பாது. ஏன்னு சொன்னா எங்களுடைய பகுதிகளிலேயே வெறும் காணி, வீடு இல்லாமல் வெறும் காணியே கோடிக்கணக்கில் போகுது. அப்படி இருக்கும்போது நாமல் ராஜபக்சவனுடைய வீடும் காணியும் சேர்த்து மொத்தம் 55 லட்சம் ரூபாய் என்று சொல்லி கணக்கு காட்டியிருக்கார். இது யாராவது நம்புவினமா? இல்லை. அதுக்கு பிறகு வாகனங்களை பற்றி வாயே திறக்கல. ஏன் அவர்கிட்ட வாகனங்கள் இல்லையா? என்ன நடந்தா தெரியல இல்லை தானே, வாகனங்கள் இருக்குதான், அதை பற்றி சொத்து விவரங்கள் எதுவுமே காட்டல. அதுபோல பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலீடுகள் என்று சொல்லி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். 3,90,00,000 ரூபாய்க்கு முதலீடுகள் செய்திருக்காராம். அதே போல வங்கிகளில் இருப்பு பேங்க்ல எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 12,40,00,000 ரூபாய் இருக்காம். 12,40,00,000 ரூபாய். ஆக மொத்தத்தில் நாமல் ராஜபக்சவினுடைய சொத்து எவ்வளோன்னு சொன்னால் மொத்த சொத்து 16,85,00,000 ரூபான்னு சொல்லி அவர் கணக்கு காட்டியிருக்கார். 16,85,00,000 ரூபான்னு சொல்லி. எனவே அவர்கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான சொத்துக்களினுடைய பெறுமதி இதை விட 4-5 மடங்கு கூடவா இருக்கும், அதை விடவும் கூடவா இருக்கும். எனவே வாகனங்கள் காட்டையில வீடு மற்றும் காணி 55 லட்சம் ரூபான்னு சொன்னா அதை யாரும் நம்ப போறதும் இல்லை. எனவே நாமல் ராஜபக்ச பொய் சொல்லி இருக்கிறார், கணக்குகளை மூடி மறைச்சிருக்கார் என்று சொல்லி இப்ப சமூக வலைத்தளங்கள் எல்லா இடம் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கார், நாமல் ராஜபக்ச இந்த மாதிரி கணக்குகளை மூடி மறைப்பாராக இருந்தால் அவருக்கு எதிராக கடுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை தாமதம் இல்லாமல் முன்னெடுக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே பொறுத்திருந்து பார்க்கணும் நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு எதிராக என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன என்று. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மைதானத்தில் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான செலவீனங்கள் எவ்வளவு காசு செலவழியும் என்று சொல்லி ஒரு கணக்கு ஒன்று இருக்கு தானே, அந்த கணக்கு விவரங்கள் நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. இதன் போது அந்த கணக்கு விவரங்களை ஆய்வு செய்யறதுக்காக நீதிமன்றம் கொஞ்சம் டைம் கேட்டிருக்குது. எனவே அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வரை இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இந்த கணக்கு வழக்கை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்று சொல்லி நீதிமன்றம் அறிவிக்கும். அப்ப அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் உடனடியாகவே அந்த நிதி விடுவிக்கப்படும். அப்படி நிதி கிடைக்கின்ற பட்சத்தில் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இந்த கணக்கு வழக்குகளை சமர்ப்பித்த சட்டத்தரணிகள் இது சம்பந்தமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி நீதிமன்றம் சரி என்று சொல்லுமாக இருந்தால் அக்டோபர் 23ஆம் தேதி இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செம்மணி மனித புதைக்குழி பகுதியில் 1ஆம் கட்ட அகழ்வு பணிகளும் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளும் அதுக்கு ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டு அவை முழுமையாக நிறைவடைந்திருக்கின்றன. இப்பொழுது 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றத்தினுடைய முடிவுக்காக காத்திருப்போம்.
அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சொத்து விவரங்கள் வெளியானது தானே. அதில் என்பிபி கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள், இப்பொழுது ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் ஒரு சிலருடைய சொத்து விவரங்கள் ஒரு சில சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தது. மிக முக்கியமாக அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்களுடைய சொத்துக்கள் பலரையும் ஆச்சரியப்படுத்தி இருந்தது. ஏனென்று சொன்னால் எங்கால அவர்கிட்ட இவ்வளவு சொத்துக்கள் என்று சொல்லி. ஆனால் அமைச்சர் சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால், என்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே முறையாக சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தவர். இருந்த போதிலும் கூட எதிர்க்கட்சிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதாவது ஆளுங்கட்சி அமைச்சர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, வழக்கு போடுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. எனவே ஒரு ஃபைலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பிபி அமைச்சர்களுடைய சொத்துக்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு ஃபைல் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைச்சிருக்குது. அவரை பார்த்தா பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மாதிரி கிடக்கிறது. அவருடைய ஷர்ட்ல எஸ்ஜேபி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது, ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி. எனவே அவர் அந்த ஃபைலை கொண்டு ஓடுறார். எங்க ஓடுறார் என்று சொன்னா, எதை நோக்கி ஓடுறார் என்று சொன்னா, அந்த அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது CIABOC என்று சொல்லி. CIABOC அப்படி என்று சொன்னா லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு, அதனுடைய சுருக்கம் தான் இந்த CIABOC என்று சொல்றது. எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை நோக்கி ஓடுறார். இந்த ஃபைலையும் கொண்டு ஆளுங்கட்சி அமைச்சர்களுக்கு எதிராக ஏதாவது வழக்கு போடலாமா என்று சொல்லி. எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.